முதலமைச்சர் திஸ் கஸ்டோடியல் டெத் குறித்து வாய் திறந்து கண்டிப்பாக பேசியிருக்கோம். சிறையில் நடந்ததுக்கெல்லாம் முதலமைச்சர் பொறுப்பேற்க முடியாதுங்கிறாங்க. இது அக்செப்டபிளான முட்டாள்தனமான ஆர்குமெண்ட், முழு முட்டாள்தனமான ஆர்குமெண்ட், ஃபூலிஷ் ஆர்குமெண்ட். Book your next holiday at Grand Royal Tours. Milky Mist chocolate condensed milk, the magic behind your dessert. Kartipuram, Coimbator's 200-acre dream township premium plots. பிரிசன்ஸ் ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துலையும் எது நடந்தாலும் தட் டு எ டெத், இட்ஸ் அ கஸ்டோடியல் டெத். முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. லாக்அப் டெத்தில் நடந்தால் தான் முதலமைச்சர் தார்மீக பொறுப்பு. ஏன்னா காவல்துறையை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான்னு சொல்லக்கூடிய புத்திஜீவிகள் சிறைத்துறைக்கு தலைவராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் ராஜினாமா செய்யணும்னு குறைஞ்சபட்சம் அதையாவது கேட்பாங்களா? பேசாமலே அவர் இருக்கிறதுன்ற முடிவு எடுத்துட்டாங்க. எனக்கு மீடியா வேணான்றாரு. ஐ டோன்ட் வாண்ட் மீடியா. இன்ஃபேக்ட் மீடியா ஓனர்ஸ் தான் அவரை பார்க்குறாங்க, எடிட்டர்ஸ் பார்க்குறது. எடிட்டர்ஸ் லெவலில் அவர் பார்க்க மாட்டாங்க. எடிட்டர்ஸோ ரிப்போர்ட்டர்ஸோ ஸ்டாலின் லெவலில் பார்ப்பாங்க. இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுடைய வியூகம் என்னவா இருக்கும்? ஏன்னா இப்போவே களம் விஜய் விசஸ் அதர்ஸ் அப்படின்னு மாறி இருக்கு. அவங்களுடைய வியூகம் என்னவா இருக்கும்? ஜெயிக்கணுன்றது தான் ஒரே வியூகம். 97 கொடுத்துருந்தா எதிர்கட்சியாக உட்காந்துருப்பார். 117 கொடுத்துருந்தா தனி மெஜாரிட்டி. 107 கொடுத்தது உண்மையிலேயே தமிழ்நாடு பீப்புள் ஆர் ரியலி வெரி வெரி ஷார்ப், இன்டெலிஜென்ட், பிரெய்னி பீப்புள். அற்புதமான ஜட்ஜ்மெண்ட் இது. ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க. யாருக்குமே கிடைக்காத ஒரு அருமையான வாய்ப்பு விஜய்க்கு கிடைச்சிருக்கு. எம்ஜிஆர் கூட 77 50 வருஷத்துக்கு மேலே 30% ஓட்டு தான் வாங்கினார். பட் சீட்ஸ் 130 வந்தது. 4 கட்சி 5 கட்சியை சேர்த்து வாங்கினார். சிங்கிள் ஹேண்டடாக 35%. அன்ஃபார்ச்சுனேட்லி 118 வரல. பட் தட் இஸ் கரெக்ட், தட் இஸ் குட். முதல்வர் அவர்கள் கடந்த ஆண்டு இதே ஜூலை மாதத்தில் நடந்த அஜித்குமார் அவர்களுடைய லாக்அப் மரணத்துக்கு போராட்டம் வரைக்கும் குதிச்சாரு. போராட்டம் பண்ணாரு. அப்போ இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நோக்கி கேள்வி எழுப்பினாரு. ஆனா இப்போ நடந்திருக்க அந்த ஒரு சிறையில் நடந்த மரணத்தை பத்தி ஏன் தாவேகா காரங்களா இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், ஏன் ஒரு வார்த்தை கூட பேசலங்கிற ஒரு ஆதங்கம் மக்கள் மத்தியில் இருக்கு. நியாயமான கேள்வி தான் இது. அன்றைக்கு முதலமைச்சர் வருத்தம் தெரிவித்ததெல்லாம் மன்னிப்பு கேட்டார், சாரினார். எல்லா லாக்அப் டெத்துக்கும் ஸ்டாலின் சாரி சொல்லலை. ஆனால் அஜித்குமார் விஷயத்தில் சாரி சொன்னார். அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அந்த அம்மா அஜித்குமார் தாயாரை தொலைபேசியில் அழைச்சி சாரின்னு சொன்னார். வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அதன் பிறகு நஷ்டஈடு கொடுத்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இதில் விஜய் வாயை திறக்கல. முதலமைச்சர் எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லை. இப்போ ஸ்டாலின் அவ்வளோ தூரம் விமர்சனம் செய்த விஜய் இன்றைக்கு அப்படியே நேர் எதிராக நடந்து கொள்கிறார். எவ்ரி கஸ்டோடியல் டெத் இஸ் அ கர்ஸ். அந்த கவர்மெண்ட் இது சாபக்கேடு. ஒவ்வொரு அரசுக்கும் வெட்கி தலைகுனிணும். ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்ததுன்னா வெட்கி தலைகுனிணும். அதுவும் இவங்கெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுருக்காங்க. ப்ரிசன் டிபார்ட்மெண்ட் நிர்மல்குமார்ட்ட இருக்குது. போலீஸ் இவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. எங்கே நடந்தாலும் முதலமைச்சர் ஒரு டெத் நடக்குது போலீஸ் கஸ்டடியிலையோ ப்ரிசன் கஸ்டடியிலையோன்னா சீஃப் மினிஸ்டர் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அரசுக்கு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொரு ஸ்டேஷனாக போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்னு கேட்குறாங்க. ப்ரோட்டோக்கால் என்ன? ஒருத்தனை அடித்து சாவடிக்கிறாங்கன்னா இது என்ன நாடா இல்லை சுடுகாடா? அப்புறம் எதுக்கு சட்டம், எதுக்கு கோர்ட், எதுக்கு? எல்லாத்தையும் இழுத்து மூட வேண்டியதானே. ஜங்கிள் ராஜ்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டு போங்க. போன வருஷம் நீங்கள் இதே மாதிரி பேசுனீங்க. இன்றைக்கி இந்த வருஷம் உங்கள் ஆட்சியில் நடக்கும்போது நீங்கள் அதை பற்றி எதுவுமே கருத்து சொல்லாமல் இருக்கீங்கன்னா இது ஏற்புடையதல்ல. இத்தகைய சம்பவங்கள் கண்டிப்பாக 60 நாளில் 4 கஸ்டோடியல் டெத்துன்றாங்க. மோசமான நிலைமையில தான் இன்றைக்கு காவல்துறை இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ சிறைத்துறையும் இருந்து கொண்டிருக்கிறது. சிறைத்துறையில் மரணம் என்பது ரொம்ப ரேர். மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் போலீஸ் கஸ்டோடியல் டெத்து தான் உங்களுக்கு. அது எவ்வளவோ பயிற்சிகள் கொடுத்துருக்கோம், புரோட்டோக்கால்லாம் இருக்குன்றாங்க. பட் தொடர்ந்து ஏன் அது நடக்குது? அப்போ அது குறித்து முதலமைச்சர் வாய் திறந்து பேசணும். பேசாமல் கடந்து போவது என்பது ஏற்புடையதில்லை. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதை இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் செய்யணும். திஸ் இஸ் த மினிமம் யூ குட் டூ. திஸ் இஸ் த மினிமம். இது உங்களால் எல்லாத்தையும் தடுக்க முடியும்னு சொல்லலை. எந்த கவர்மெண்ட்லையும் இது சாத்தியம் இல்லை. பட் இப்படி நடக்கும்பொழுது அடுத்த ரியாக்ஷன் நீங்கள் என்ன காட்டுறீங்கன்றது தான் அளவுகோல். ஒரு நல்ல அரசுக்கும் ஒரு மக்கள் விரோத அரசுக்குமான அளவுகோல் என்பது. அவர் சாரி கேட்டார் அன்றைய முதலமைச்சர். நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவது கொடுத்துருக்கணும், வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். குற்றவாளிகள் தப்ப விட மாட்டோம்னு சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. போலீஸ் தான் நாட்டை ஆளுது. போலீஸ் லாபி தான் பவர்ஃபுல் லாபின்வாங்க. அவங்க தான் இன்றைக்கி எல்லாத்தையுமே ஆள்றாங்கன்றது கண்கூடாக தெரியுது. இது மேலும் உங்களுக்கு மக்கள் மத்தியில் அதிருப்தியை தான் வளர்க்கும். முதலமைச்சர் திஸ் கஸ்டோடியல் டெத் குறித்து வாய் திறந்து கண்டிப்பாக பேசியிருக்கணும். பேசாதது ஏற்புடையதல்ல. இது ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணம் தான் நான் பார்க்குறேன். த சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் டு ரியாக்ட். ஆனால் இதில் ஒரு புதுவிதமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, அஜித்குமாரோடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் அது லாக்அப்பில் நடந்த டெத்து. அது மட்டும்தான் முதலமைச்சருடைய கண்காணிப்புக்கு கீழே வரும். சிறையில் நடந்ததுக்கெல்லாம் முதலமைச்சர் பொறுப்பேற்க முடியாதுங்கிறாங்க. இது அக்செப்டபிளான முட்டாள்தனமான ஆர்குமெண்ட், முழு முட்டாள்தனமான ஆர்குமெண்ட். அது ஃபூலிஷ் ஆர்குமெண்ட். பிரிசன்ஸ் ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துலையும் எது நடந்தாலும் தட் டு எ டெத், இட்ஸ் அ கஸ்டோடியல் டெத்.
போலீஸ் கஸ்டடியா ஜுடிஷியல் கஸ்டடியான்னு வருது. தேர் இன் கஸ்டடி, தட் இஸ் தர் ஃப்ரீடம் ஹஸ் பின் கர்டைல்டு. போலீஸ் டெத்து கஸ்டோடியில் செத்தா மட்டும் சிஎம்ஏவாக போய் லட்டி எடுத்து அடித்தார், ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் என்ன சிஎம்மாக இருக்க முடியும்? துறை என்று சொல்லும்போது காவல்துறை வந்து முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. சிறைத்துறைக்குன்னு இங்கே ஒரு அமைச்சர் இருக்கார், அவர் நிர்மல்குமார். பட் ஓவரால் இன்சார்ஜ் வந்து சீஃப் மினிஸ்டர். அப்போ சரி, விஜய் பொறுப்பு இல்லைன்னா யார் பொறுப்பு? இந்த பேசுகிற வாய் அதை சொல்லணும். சரி, விஜய் பொறுப்பு இல்லை, யார் பொறுப்பு? சம்படி ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேஷன். இல்லை, யார் அது? நிர்மல்குமார். நிர்மல்குமார் ராஜினாமா பண்ணுன்னு கேட்பாங்களா? முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. லாக்அப் டெத்தில் நடந்தால் தான் முதலமைச்சர் தார்மீக பொறுப்பு. ஏன்னா காவல்துறையை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்னு சொல்லக்கூடிய புத்திஜீவிகள் சிறைத்துறைக்கு தலைவராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் ராஜினாமா செய்யணும்னு குறைஞ்சபட்சம் அதையாவது கேட்பாங்களா? அந்த இடத்த ஏன் கடந்து போகிறீங்க? பிரிசன் டிபார்ட்மெண்ட் இஸ் அ ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட். மத்திய அரசு போடக்கூடிய வழக்குகள் சென்ட்ரல் ஆக்டில் கன்விக்ட் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அவங்கள கூட விடுதலை பண்ணுற அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஏன்னா பிரிசன் டிபார்ட்மெண்ட். ராஜீவ்காந்தி கொலையாளிகளை ரிலீஸ் பண்ணது யார்? ஸ்டாலின் கவர்மெண்ட்டு. ஆனால் அவங்க தண்டிக்கப்பட்டது பூரா தடா குற்றங்கள்ல. தடா இஸ் எ சென்ட்ரல் ஆக்ட். ரெண்டாவது, அந்த வழக்கை விசாரித்தது சிபிஐ. சிபிஐ விசாரித்த வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்களை விடுதலை பண்ணுற அதிகாரம் மாநில அரசுக்கு எப்படி இருக்குது. ஏன்னா பிரிசன் இஸ் எ ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஸோ பிரிசனுக்குள்ளே எது நடந்தாலுமே மாநில அரசு தான் பொறுப்பு. மாநில அரசு பொறுப்புனா முதலமைச்சர் தான் பொறுப்பு. அதனால் வந்து பிரிசன் டிபார்ட்மெண்ட்டில் கஸ்டோடியல் டெத் நடக்குது அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ கஸ்டோடியல் டெத் பிகாஸ் தேர் அண்டர் ஜுடிஷியல் கஸ்டடி. சீஃப் மினிஸ்டர் இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி. அதனால் இது அவருக்கு பொறுப்பு இல்லைன்னு ஆர்கியூ பண்ணுறது மாதிரியான ஒரு முட்டாள்தனமான ஆர்குமெண்ட் எதுவுமே இருக்க முடியாது. இதில் கைது செய்யப்பட்ட அந்த மாற்றுத்திறனாளி அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் வரல அப்படின்னாலும் இதைவிட அதிகமான போதைப்பொருள் வழக்குகளை கைது செய்யப்பட்டவர்கள் அரசியல் பிரமுகர்களாக இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. ஏன் எளியவர்கள் மீது மட்டுமே இந்த சட்டம் அதிகப்படியான ஒரு வன்மத்தையும் ஒரு தாக்குதலையும் காட்டுதுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? இந்த சட்டம் அடிப்படையில் ஏழைகளுக்கு இல்லாதவனுக்கு எதிரானது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது முட்டாள்தனமான ஆர்குமெண்ட். அது வந்து ஏட்டுச்சுரைக்கார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் கிடையாது. இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் தான். உண்மை. நான் சொல்கிறது கொடூரமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. பணம் இருக்கவங்ககிட்ட போலீஸ் என்னைக்கு போயிருக்கு? இல்லாதவங்ககிட்ட தானே போலீஸ் வருது. எல்லா அலம்பலும் சிஸ்டம். போலீஸ்னால் இந்த போலீஸ் அந்த போலீஸ். போலீஸ் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். இல்லாதவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், இருக்கிறவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தானே. சரி, இப்போ 100 கிராமோ 50 கிராமோ ஒரு குட்கா வச்சுருக்காருன்னா சோ வாட்? ஆனால் ஆட்சி கொண்டுடுவீங்களா? 100 கிராம் 500 கிராமே அவன் வச்சுருக்கட்டும் சார். அவனை கொல்ற அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தா? அவன் குட்கா வச்சுருந்தானா இல்லையான்றது இந்த கேஸுக்கு சம்மந்தமே இல்லாது. அவனை நீ அடித்து கொன்னியா இல்லையா? அப்போ அந்த கொலையை பண்ணவங்கள என்ன பண்ணலாம்? இது மாநில அரசோட துறை. இது பிரிசன் டிபார்ட்மெண்ட்டுன்றது முதலமைச்சர் தான் பொறுப்பு. கண்டிப்பாக முதலமைச்சர் தான் பொறுப்பு. இல்லை துறை அமைச்சர்னா நிர்மல்குமாரை சொல்லு, அவர் பொறுப்பு. அட் வாட் லெவல் யூ வில் ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி? கஸ்டோடியல் டெத்தில் செத்துப்பட்டானா ஒரு டிஐஜி லெவலில், எஸ்பி லெவலில், ஐஜி லெவலில், டிஜிபி லெவலில் செல்லாமல் டைரெக்டாக சிஎம் கிட்ட போய் நிற்கிறல்ல. அப்போ பிரிசன் டிபார்ட்மெண்ட் போது பிரிசனுக்கு ஒரு ஏடிஜிபி இருக்கார், பிரிசனுக்கு ஒரு டிஜிபி இருக்கார், பிரிசனுக்கு ஒரு மந்திரி இருக்கார். எந்த லெவலில் நீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவேன்? எனி கஸ்டோடியல் டெத் சீஃப் மினிஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் மாரலி. அதுதான் பாலிடிக்ஸ். அஜித்குமார் கேஸுக்கு ஸ்டாலினை ராஜினாமா பண்ணுன்னு கேட்டிங்க. இந்த கேஸில் வந்து நிர்மல்குமாரை ராஜினாமா பண்ணுன்னு கேட்டால் கூட ஒரு லாஜிக் உண்டு. அவருக்கு பொறுப்பே இல்லைன்னா இது என்ன பேச்சு? இதெல்லாம் வாயில் வந்தெல்லாம் பேச வேண்டியதுதான். அதுவும் இப்படி பேசுகிறவங்களாம் அதிகாரிகள்னால் அது இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. நான் தான் சொல்லணுங்க, பிரிசன் டிபார்ட்மெண்ட் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல். அதனால தான் சிபிஐ விசாரித்த வழக்குகள், சிபிஐ வந்து மத்திய அரசோட புலனாய்வு அமைப்பு, ப்ளஸ் மத்திய சட்டங்கள், தடா பொட்டா மாதிரியான சட்டங்களில் தண்டிக்கப்பட்டவங்களை கூட ஒன்ஸ் ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள ப்ரிமச்சூராக விடுதலை பண்ணுற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்குது. இதனால தான் வந்து ராஜீவ் கொலையாளிகளை விடுதலை பண்ணும்போது வந்து பெரிய ஒரு விமர்சனம் என்ன வந்துன்னா, அவங்க அத்தனை பேருமே வந்து சிபிஐ விசாரித்து தண்டிக்கப்பட்டவர்கள். ரெண்டாவது, மத்திய சட்டங்களால் தடா மாதிரியான சட்டங்களால், தடா சட்டத்தால் தண்டிக்கப்பட்டவர்கள். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரோலே இல்லை. நீங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணலாம்? நாங்கள் பண்ணலாம். ஏன்னா பிரிசன் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல். அப்போ தான் ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க, இன்கம் டேக்ஸ், சென்ட்ரல் லாஸ் லைக் இன்கம் டேக்ஸ், பிஎம்எல்ஏ, தடா மாதிரியான சட்டங்களால் தண்டிக்கப்பட்டவர்கள், ப்ளஸ் மத்திய விசாரணை அமைப்புகள், சென்ட்ரல் ஏஜென்சிஸ் லைக் சிபிஐ, என்ஐஏ, ஐடி ஆக்ட், பிஎம்எல்ஏ, இந்த மாதிரியான கஸ்டம்ஸ் ஆக்ட், நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் ஆக்ட், இதெல்லாம் சென்ட்ரல் ஆக்ட். இதில் தண்டிக்கப்பட்டவங்களை விடுவிக்கிற அதிகாரத்தை மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடாது, மத்திய அரசுக்கு தான் கொடுக்கணும். அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். நாங்கள் அப்படிலாம் கொண்டு வரல. இது வரைக்கும் கொண்டு வரதும் அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸ் பிரிசன் டிபார்ட்மெண்ட் இஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஒன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்னும் போது ஒன்ஸ் நீ தண்டிக்கப்பட்டு உள்ளே போயிட்டேன்னா ஜெயிலுக்குள்ள ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. த மீனிங் ஆஃப் இட் இஸ் தட் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் த ஃபைனல் கஸ்டோடியன். ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சுன்னா உன்னை ரிலீஸ் பண்ணிட்டு போகும். அங்கே வந்து மாட்டுது அது.
அதனால் இவர் பொறுப்பு இல்லைன்றதே வந்து முட்டாள்தனமான ஒரு ஆர்குமெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பொறுப்பு, முதலமைச்சர் தான் பொறுப்பு, அதை தட்டி கழிக்க முடியாது. தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா தலைவராக இருந்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணி பேசினார். அறிக்கைகள் மூலமாவது இந்த பிரச்சனைகள் நடக்குதுங்கிறத வந்து நிறைய இடங்களை அட்ரஸ் பண்ணி பேசினார். ஆனால் தமிழகத்தின் முதல்வரானதுக்கு பிறகு நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கோ இந்த மாதிரியான குற்றங்களுக்கோ ஏன் அட்ரஸ் கூட பண்ண மாட்டேங்கிறாருங்கிறது தான் ஒரு மேஜர் கேள்வியாக இருக்குது. அவர் எதுக்குமே வாய் திறக்க மறுக்கிறார், எது குறித்தும் கருத்து சொல்ல மறுக்கிறார். அவர் என்ன பேசினார், இப்போ மாதம் ஒரு முறை அவர் பேசுகிறார். ஒரு டெண்டன்சி இருக்குது. மே 10 பதவியேற்பு நேரு ஸ்டேடியத்தில் பேசினார். ஜூன் 8 சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில் பேசினார். திருச்சி கிழக்கு தொகுதி அவர் வெற்றி பெற்ற தொகுதியை ராஜினாமா செஞ்சுட்டு அது ஒரு எலெக்ஷன் கூட்டம் தான், வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம். அடுத்தது ஜூலை 10 நினைக்கிறேன் இதில் பேசினார் கரூரில். அது அந்த கூட்டத்தில் தான் இந்த விஷயம் பெயர் சொல்லாமல் செந்தில் பாலாஜி எல்லாம் சொன்னது. ஸோ ஒரு ட்ரெண்ட் இருக்குது, தேர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ். அவர் செய்தியாளர்களை சந்திப்பதில்லை, உடனே ரியாக்ட் பண்ணுறதில்ல. மாதம் ஒரு கூட்டம் எங்கேயாவது நடக்கும், அந்த ஒரு கூட்டத்தில் அதுக்கு முந்தின ஒரு மாதத்தில் என்ன நடந்தோ அதில் எதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரோ அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணுவார். நீங்கள் விரும்புகிற மாதிரியெல்லாம் பாலியல் வன்முறை சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு அது எவ்வளோ நடந்தாலும் அவர் ரியாக்ட் பண்ண மாட்டார். அவர் அந்த கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறார், திருச்சியிலையோ கரூர்லையோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற சம்பவங்களை பெரிதுபடுத்துகிறாங்கன்றார். அது எப்படி அங்கொன்று இங்கொன்று? இதுதானே நீங்கள் என்ன பேசுனீங்க? ஸ்டாலின் பீரியட்லேயும் அங்கொன்று இங்கொன்று தான். ஸோ நான் மீடியாவோட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன், மீடியாவோட பேச மாட்டேன், எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் ரியாக்டும் பண்ண மாட்டேன். முந்திலாம் ஒரு சிஎம் ஆகிறதுக்கு மேலே ட்வீட்டாக ஒழுங்காக பண்ணிகிட்டு இருந்தார், பார்த்துருப்பீங்க. முக்கியமான விஷயம்லாம் ட்வீட் பண்ணுவார் எக்ஸில். இப்போ அது சுத்தமாக இல்லை. ஆகவே இது ஒரு நியூ வே ஆஃப் ஃபங்க்ஷனிங். மாதம் ஒரு தடவை மோடி மன் கி பாத் மாதிரி இது மந்த்லி ஒரு தடவை எங்கேயாவது ஒரு கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் அவர் விரும்புகிற விஷயங்களை மட்டும் அவர் தொட்டுட்டு போவார். மற்ற இஷ்யூஸ் எதுக்கும் கருத்து சொல்கிறதே கிடையாது, ரியாக்ட் பண்ணுறதே கிடையாது. நான் ஏன் ரியாக்ட் பண்ணேன்? எனக்கு மீடியாவும் வேணாம், ரியாக்ஷனும் வேணாம். அது ஒரு புது விதமான அணுகுமுறை. அமைச்சர்கள் பேசுகிறாங்க, அது ஓகே. சிஎம் ரியாக்ட் பண்ண மறுக்கிறார். சிஎம் கிட்ட போய் மைக்கை போட்டு கேட்குற அட்டம்ப்டை கூட மீடியா பண்ணுறது கிடையாது. அஃப்கோர்ஸ் டெல்லியில் பண்ணாங்க, பேசுங்கன்னாங்க, அவர் பேசலை. கம்பல் பண்ணி பேச வைக்க முடியாது, பட் பேசாமலே அவர் இருக்கிறதுன்ற முடிவு எடுத்துட்டாங்க. எனக்கு மீடியா வேணான்றார் அவர். ஐ டோன்ட் வாண்ட் மீடியா. இன்ஃபேக்ட் மீடியா ஓனர்ஸ் தான் அவரை பார்க்குறாங்க, எடிட்டர்ஸ் பார்க்குறது இல்லை. எடிட்டர்ஸ் லெவலில் அவர் பார்க்க மாட்டேன்றாரு. எடிட்டர்ஸோ ரிப்போர்ட்டர்ஸோ ஸ்டாலின் லெவலில் பார்ப்பாங்க, எடப்பாடிகிட்ட பார்ப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு புது ட்ரெண்டு விஜய் சிஎம் ஆனோன்னா முதல் 1.5 மாதம் மீடியாவை கண்டுக்கவே இல்லை. இப்போ ஓனர்ஸ்லாம் போய் பார்க்குறாங்க. இதுமாதிரி முக்கியமான தேசிய அளவுலையும் மாநில அளவுலையும் இருக்கக்கூடிய முக்கியமான ஊடக நிறுவனங்களோட அதிபர்கள் பார்க்குறாங்க, நாட் தி எடிட்டர்ஸ் ஆர் ரிப்போர்ட்டர்ஸ். ஸோ அவர் வந்து ஐ வில் டீல் ஒன்லி அட் தட் லெவல். நான் ஓனர்ஸை பார்த்துக்கிறேன், ஓனர்ஸை மற்றவங்கள பார்த்துப்பார். தனியாக ஒரு ரிப்போர்ட்டரை ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தனியாக ஒரு எடிட்டரை ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வாய் ஷுட் ஐ கீப் தம் இன் குட் புக்ஸ்? ஸ்டாலினோ எடப்பாடியோ ரிப்போர்ட்டர்ஸோ எடிட்டர்ஸை பார்ப்பாங்க, நான் ஒன்லி ஓனர் தான்றார். இப்போ ஓனரை பார்க்கும்பொழுது அரசுக்கு எதிராக ஏதாவது தொடர்ந்து இயங்குறாங்கன்னா ஓனர்ஸ்க்கு ஒரு ஃபோன் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். இது ரொம்ப ஆபத்தான போக்கு, ரொம்ப ஆபத்தான போக்கு. அரசுக்கு எந்த இன்ட்ராக்ஷனும் இல்லை, முதலமைச்சர் மீடியா கிட்ட பேசுகிறதே இல்லை. மோடி பேசலான்றாங்க. இந்தியா ஒரு மோடியை தான் தாங்கும், மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு மோடி வந்தால் என்ன ஆகுது இந்தியா அவங்களுக்கு? பட் அப்படி தான் இருக்குது அது நிலைமை. ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுது. எந்த ரியாக்ஷனும் எந்த இன்ட்ராக்ஷனுமே இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரியல. சரி, அதெல்லாம் ஆக்டிவ் ரிப்போர்ட்டிங்கில் இருக்கும்போது, ஜெயலலிதா இருக்கும்போதும், கலைஞர் இருக்கும்போதும், ஏன் எடப்பாடி வரைக்கும் கூட ஸ்டாலினுக்கே மீடியா இன்ட்ராக்ஷன் குறைஞ்சிச்சு. இதை பற்றி திமுக ஒன்றும் பேசுகிற தகுதி கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவரே எழுதி வச்சு படித்தார், கிட்டத்தட்ட போக முடியல அவர்கிட்ட. எடப்பாடி வரைக்கும் இன்ட்ராக்ஷன் இருந்தது. மைக்கு போட்டு கேட்பாங்க செக்ரட்டேரியட்டில், இல்லை போகிற இடத்துல கேட்பாங்க. விஜய் கிட்ட சுத்தமாக அது கூட இல்லை. ஜஸ்ட் இமேஜின் அவர் கட்சி மோடி எப்படி 12 வருஷமாக ஒரு தடவை கூட ப்ரெஸ்ஸை பார்க்கல, அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு தடவை கூட மீடியாவை பார்க்குற எண்ணமும் இல்லை. எங்களுக்கு மீடியா வேணான்னு ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தானது எனக்கு தெரிஞ்சு. இன்ஃபேக்ட் இது முதலமைச்சருக்கே ஆபத்து. ஏன்னா பல செய்திகள் அவருக்கு, பல தகவல்கள் அவர் காதுக்கு போகாமல் போய்டும். டைரக்ட் மீடியா இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப நல்லது அரசுக்கு. ஏன்னா அதிகாரிகள் சுற்றி இருக்கவங்க போய் தான் சொல்லுவோம். எல்லா கவர்மெண்ட்லேயும் அதிகாரி போய் தான் சொல்லுவோம், போலீஸும் போய் சொல்லுவோம், ஐஏஎஸ் ஆஃபீஸரும் போய் சொல்லுவோம். அவங்களுக்கு பிடிச்சதை சொல்லுவாங்க. சில நேரங்களில் உண்மையை வந்து மறைச்சிடுவாங்க சிஎம் கிட்ட. டைரெக்டாக நீங்கள் மீடியாவோட இன்ட்ராக்ஷன் இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அதை, அப்போ அதை சரி செய்யலாம். இப்போ நீங்கள் ஒரு ஐவரி டவரில் இருக்கிறதால எனக்கு மீடியாவே வேணாம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே வேணாம், அவங்க தெளிவாக இருக்காங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே வேணாம், சோஷியல் மீடியாவே போதும் எங்களுக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நமக்கு எதிராக தான் இருந்தது, அதை மீறி தான் நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம். ஐ எம் ஹியர் நாட் பிகாஸ் ஆஃப் யூ பட் இன்ஸ்பைட் ஆஃப் யூன்னு வரும். நான் இங்கே இருக்கிறது உன்னை மீறி, உன்னால் இல்லை, அப்போ எங்களுக்கு அது போதும் அப்படின்றது தவறான அணுகுமுறை. வென் யூ ஆர் இன் கவர்மெண்ட் நிறையா பிரச்சனைகள் கீழே இருக்குது. அது இன்னும் வரும் நாட்களில் வந்து கவர்மெண்ட் வில் பிகம் மோர் அண்ட் மோர் அன்பாப்புலர். அப்போ என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் அதுக்கான வேலையை கொடுப்பீங்க. இப்போ ஸ்டாலின் கொடுத்தார்ல கொளத்தூர் தொகுதியில், அவரே தோத்தார் இல்லை. அந்த மாதிரி தான். அதை பார்த்தும் இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்.
ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்றது தான். இப்போது சமீபத்தில் திடீர்னு மாற்றப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள், இதனுடைய பின்னணி காரணம் என்னவா இருக்கும்? இல்லைங்க, இது நம்ம பெருசாக பேச முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய தரவுகள் எல்லாமே ஊர்ஜிதமாகாத தகவல்கள். ரெண்டாவது, இது யூஷுவல் ப்ரொசீஜர். இது ஒரு கவர்மெண்ட் வருதுன்னு போது தனக்கு தேவையான அதிகாரிகளை முக்கியமான இடங்களில் கீ போஸ்ட்டில் போடுறது எல்லா கவர்மெண்ட்டுமே செய்யக்கூடியது. இதில் உங்களுக்கு கலர்ஃபுல் ஆஃபீஸர்ஸ் மாறும்போது அது பேசப்படும் பொருளாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏடிஜிபி அருண் சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளராக இருந்தவர். ஐஏஎஸில் ஜே ராதாகிருஷ்ணன், சுப்ரியா சாஹூ போன்ற அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார். தீஸ் ஆர் ஆல் கலர்ஃபுல் ஆஃபீஸர்ஸ். எல்லா கவர்மெண்ட்லேயும் பாப்புலராக இருந்தவங்க, எடப்பாடி கிட்டையும் ஸ்டாலின் கிட்டையும். அவர்கள் மாற்றப்படும் போது நம்ம அதை பேசுகிறோம். பட்டு எதுக்காக மாற்றுறாங்கன்றதுக்கான காரணம் நமக்கு தெரியாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனில் தான் சீஃப் மினிஸ்டர் மாற்றுறாரு. அண்டு அது சீஃப் மினிஸ்டரோட ப்ரெரோகேட்டிவ். அதை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன் மாற்றிட்டேன்னு போய் யாரும் கேட்க முடியாது. எந்த போஸ்ட்டில் போட்டாலும் நீ வேலை செய்ய. எல்லா பதவிகளுமே முக்கியமான பதவிகள் தான். ஏன்னா சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் தான் இருப்போம், போலீஸ் காலேஜ் இருக்க மாட்டேன்னு அருண் சொல்ல முடியுமா? காவலர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை நல்ல காவலர்களாக உருவாக்குறது முக்கியமான பணி இல்லையா? அது எந்த விதத்தில் குறைஞ்சது? போலீஸ் கமிஷனர், சென்னை போலீஸ் கமிஷனர் இருக்கிறதுக்கும் ஊமனாஞ்சேரியில் காவல்துறை பள்ளியில் நல்ல காவலர்களை, உதவி ஆய்வாளர்களை உருவாக்குற பணியும் எந்த விதத்தில் ஒன்றுக்கொன்று குறைந்தது சொல்லுங்களேன்? அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல. somebody has to be there in that post. ஆகவே இந்த பார்வையே தப்பு. இது பனிஷ்மெண்ட் போஸ்ட்டுங்கிறதே அபத்தமானது. அப்படி ஒரு ஆட்டிடியூடு வந்துடுச்சு உங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு. somebody has to be there, some officer has to be there. இன்னும் கேட்டால் இதை விட பெரிய பதவி அது. நீ அடுத்த தலைமுறைக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸை உருவாக்குறீங்க. பாலிடிக்ஸ் இருக்கும், அது நம்ம ஒன்றும் மறுப்பதற்கில்லை. பட் இது சரி தப்புன்னு சொல்கிறக்கூடிய உரிமை மீடியா கிடையாது. இப்போ சில பேர் ஜே ராதாகிருஷ்ணனையும் சுப்ரியா சாவையும் மாற்றினது தப்பு அப்படிலாம் பேசுகிறாங்க. முட்டாள்தனமான ஆர்குமெண்ட். who are you to say that? சீஃப் மினிஸ்டர்ஸ் ப்ரெரோகேட்டிவ் அது. தனக்கு தேவையான அதிகாரிகளை, தனக்கு தோதான அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பது எல்லா முதலமைச்சர்களும் செய்யக்கூடியது. அதைத்தான் இந்த முதலமைச்சரும் செய்கிறார். ஆகவே இது பீரியாடிக்கல் ஷஃப்லிங் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்ன்றது. அதில் நம்ம பெரிய அளவில் குறை காண்பதற்கு எதுவுமே இல்லை. ஆமாம், இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுடைய வியூகம் என்னவா இருக்கும்? ஏன்னா இப்போவே களம் விஜய் விசஸ் அதர்ஸ் அப்படின்னு மாறி இருக்கு. அவங்களுடைய வியூகம் என்னவா இருக்கும்? ஜெயிக்கணுன்றது தான் ஒரே வியூகம். 7 சீட்லையும் ஜெயிச்சணும். இப்போதைக்கு 7 சீட் இருக்குது. ஐ திங்க் என்ன 3 பேர் 5 பேர் ரிசைன் பண்ணுவான்றாங்க. பண்ணுறாங்களா பண்ணலையான்னு தெரியல. 10 பேராவது வந்துடுவான்றாங்க. 10 தொகுதியும் ஜெயிக்கணும். 108 மேஜிக் மார்க். இப்போ 107 இருக்குது. 107னா ஸ்பீக்கரை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 106 தான். இந்த 12 இருக்குது. இந்த 12 ஜெயிக்கணும். 12க்கு எலெக்ஷன் வந்ததுன்னா. அப்படி இல்லைன்னா எவ்வளோ எலெக்ஷன் வருதோ அதை இப்போ 10 சீட்டு வருதுன்னா 7ஆவது ஜெயிக்கணும். அந்த கேப்பை நேரோ டவுன் பண்ணணும். அப்போ தான் இப்போ டிபெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, பெரும்பான்மையை தாங்களே அடையணும். அது ஒன்று தான் எய்மாக இருக்கும். மண்டேல அதுதான் ஓடிக்கிட்டே இருக்கும். வேறு எல்லாமே செகண்டரி தான். மற்றது எல்லாம் செகண்டரி தான் உங்களுக்கு. ஏன்னா 12 சீட்டு குறையுதுன்னும் போது இவ்வளோ கிட்ட வந்தாச்சு. இன்னொரு எலெக்ஷன் வந்தால் 100 சீட் ஜெயிக்க முடியுமான்றதுலாம் தெரியாது யாருக்குமே. இதை விட மோசமாக போகலாம். ஆகவே ஜெயிக்கிறது ஒன்று தான் குறிக்கோளாக இருக்க முடியும். எவ்வளோ சீக்கிரம் எலெக்ஷன் வருதோ அவ்வளோ சீக்கிரம் ஜெயிச்சணும். விஜயோட பாப்புலாரிட்டி கரைய ஆரம்பிக்கிறதுனாலே ஜெயிச்சணும்னு பார்ப்பாங்க. பட் 5 கான்ஸ்டிட்யூன்சிக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டே தப்பான ஒரு டிசிஷன். நீங்கள் எலெக்ஷன் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்குன்னு அவங்க அதை சொல்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒருத்தர் எலெக்ஷன் பெட்டிஷனை போட்டால் நாளைக்கு எதாவது காரணத்தால் இடைத்தேர்தல் வருதுன்னா நீங்கள் நடத்தவே முடியாது. நீங்கள் ஐ திங்க் ஸ்டே வெக்கேட் ஆகிடும். இங்கேயே ஜூலை 31 ஹைகோர்ட்டில் வருது. அப்பயே வெக்கேட் ஆகும் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அடுத்த சில வாரங்களில் வெக்கேட் ஆகும். இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க போவாங்க. இப்படிலாம் ஸ்டே பண்ண முடியாது. எலெக்ஷன் பெட்டிஷன் பெண்டிங்கிறதுனால ஸ்டே பண்ணுன்றாரு ஜட்ஜி. சிதம்பரம் கேஸில் 10 வருஷம் எலெக்ஷன் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருந்து அவரோட பதவி காலமே முடிஞ்சு அடுத்து எம்பி முடிஞ்சு போன பிறகு தான் அந்த கேஸில் தீர்ப்பு வருது. அந்த மாதிரி உங்களுக்கு 10 வருஷம் 12 வருஷம் அப்பாவு கேஸ் ஒரு ஜெயிச்சிட்டாருனே கடைசி வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அதில் தீர்ப்பு இன்பதுரைக்கு பென்ஷன் மட்டும் கிடையாதுன்றாங்க. இப்போ அவர் அப்பீலுக்கு போகிறாரு. அப்போ எப்போ தான் நீங்கள் எலெக்ஷன் நடத்துவீங்க? சும்மா எவனோ ஒருத்தன் 234 தொகுதி எலெக்ஷன் பெட்டிஷன் தட்டி விட்டான்னு வச்சுங்க, செத்தே போனால் நீங்கள் எலெக்ஷன் நடத்த முடியாது. அது ஆகவே ஒரு சரியான தீர்ப்பாக எனக்கு படலை. ஐ திங்க் ஸ்டே வெக்கேட் ஆகிடும் தான் எனக்கு தோணுது. ஸ்டே வெக்கேட் பண்ணணும். நீங்கள் அதாவது ஒரு எலெக்ஷன் நடத்தணுமா வேணாமான்றது எலெக்ஷன் கமிஷனோட வேலை. அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது. சட்டங்களை இயற்றுவது அசம்பிளிஸ் பார்லிமெண்ட்டு, இயக்குவது செயல்படுத்துவது எக்ஸிக்யூட்டிவ், கண்காணிப்பது கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் இருக்கா அந்த சட்டத்துக்குன்னு இன்டர்பிரட் பண்ணுறது தான் கோர்ட்ஸோட வேலை. எக்ஸிக்யூட்டிவோட வேலையை கோர்ட் எடுத்துக்க முடியாது. எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி. இட் இஸ் நாட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. டிஎன் சேஷன் அடிக்கடி சொல்வார். அது டிஎன் சேஷன் சொல்கிற வரைக்கும் எல்லாரும் அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு
அங்கம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் நினச்சாங்க. அவர் தான் தெளிவாக சொன்னார், எலெக்ஷன் இட் இஸ் நாட் எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடிக்கு இன்னொரு கான்ஸ்டியூஷனல் பாடி அவ்வளோ சீக்கிரம் உத்தரவெல்லாம் போட முடியாது. 5 தொகுதி எலெக்ஷன் நிறுத்தலாம் சொல்லவே முடியாது. அதுவும் இப்போ அந்த குதிரை பேரத்தால் நிறுத்துதுன்னு சொன்னால் கூட ஒரு 1% லாஜிக் உண்டு உங்களுக்கு. 1% லாஜிக். அவங்க எந்த கிரவுண்ட்ஸ்லனா எலெக்ஷன் பெட்டிஷன் பெண்டிங் இருக்குன்றாங்க. அவங்க எலெக்ட் ஆனதே செல்லுபடி ஆகாதுன்னு somebody has filed a petition. அப்படின்னா நாளைக்கு யாராவது ஒருத்தன் பிடிக்காதவன் 234 தொகுதியிலும் பெட்டிஷனை போட்டான்னு வச்சுங்க, எந்த தொகுதியிலுமே நீங்கள் எலெக்ஷன் நடத்த முடியாது. ஸ்பீக்கருக்கு கோர்ட் நோட்டீஸ் அனுப்ப முடியாது, அது தெரியுமா உங்களுக்கு? செக்ரட்டரிக்கு தான் அனுப்ப முடியும். இப்போ அந்த 5 பேர் ஆள் பிடிச்சாங்க அப்படின்ற அந்த கேஸில் நோட்டீஸ் ஆர்டர் ஆகிருக்குது. நோட்டீஸ் யாருக்கு ஆர்டர் ஆகிருக்குன்னா ஸ்டே பண்ணிவிட்டு நோட்டீஸ் ஆர்டர் ஆனது யாருக்குன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரிக்கு தான், ஜெயசிடி பிரபாகரன் கிடையாது. ஸ்பீக்கருக்கு கோர்ட் நோட்டீஸ் ஆர்டர் பண்ண முடியாது. ஏன்னா ஹைகோர்ட் எப்படி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிரியேட் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷனும், ஸ்பீக்கர் சேர்ன்றது கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ண ஒரு சேர். ஒரு கான்ஸ்டியூஷன் பாடிக்கு இன்னொரு கான்ஸ்டியூஷன் பாடி அவ்வளவு சீக்கிரமாக பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் சுப்ரீம் கோர்ட் இஸ் ஃபைனல். அதுவே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இன்னொரு கான்ஸ்டியூஷன் பாடியோட ஃபங்க்ஷனிங்கில் தலையிட முடியாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சம்டைம்ஸ் அந்த மாதிரி உத்தரவுகள் வந்துடுது. இந்த 5 கான்ஸ்டிடுவன்சிஸ் எலெக்ஷன் ஸ்டே பண்ணுறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான முடிவுன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஒருவேளை இவங்க தாவேகா தங்களுடைய பெரும்பான்மையை தாங்களே தீர்மானிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கூட்டணி கட்சிகளுடைய செல்வாக்கு குறையுமா? கண்டிப்பாக குறையும். அதனால தான் இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு குறிப்பாக நண்பர் திருமா போன்றவர்களுக்கு இவங்களுக்கு மெஜாரிட்டி வராமல் இருக்குது நல்லது. மெஜாரிட்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோட செல்வாக்கு குறைஞ்சிடும். ஆக்சுவலாக திஸ் ஜட்ஜ்மெண்ட் திஸ் மேண்டேட் தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தீர்ப்பு என்னை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான ஒரு தீர்ப்பு. இது இட் ஹேப்பன்ட் ஆன் இட்ஸ் ஓன், நேச்சர்ஸ் கிஃப்ட். 107 கொடுத்துட்டாங்க. 97 கொடுத்துருந்தா எதிர்கட்சியாக உட்காந்துருப்பார், 117 கொடுத்துருந்தா தனி மெஜாரிட்டி. 107 கொடுத்தது உண்மையிலேயே தமிழ்நாடு பீப்புள் ஆர் ரியலி வெரி வெரி ஷார்ப், இன்டெலிஜென்ட், பிரெய்னி பீப்புள். அற்புதமான ஜட்ஜ்மெண்ட் இது. ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்கணும், இந்த முதல் நாளே அமமுக எம்எல்ஏ ஆள் பிடிச்சாங்க, அப்புறம் ஏடிஎம்கே உடைச்சாங்க. ரொம்ப அழகாக ஒரு வாய்ப்பை விஜய் மிஸ் பண்ணிட்டார் நான் நினைக்கிறேன். 107 சீட் இருக்கும்போது நாங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறோம், இது எங்களோட பாலிசிஸ், இதெல்லாம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இது ஒத்துக்கிட்டு ஆதரிக்கிறவங்களே எங்களை ஆதரிக்கலாம், நாங்கள் அமைச்சரவர்களே இடம் கொடுக்குறோம், யாராவது பிடிக்கலன்னா வாபஸ் வாங்கலாம், எப்போ வேணால் எங்களுக்கு எதிராக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணி முடிஞ்சால் எங்களை கவுத்துக்குவாங்க, நாங்கள் எதிர்கட்சியாக உட்காரோம், இல்லை எலெக்ஷனுக்கு போகலாம், ஆனால் நாங்கள் ஆள் பிடிக்க மாட்டோம். நாங்கள் அந்த ஆள் பிடிக்கிற வேலை, ஆளை தூக்குற வேலை, இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ண மாட்டோம். ஒரு டிக்ளேர்டு ஸ்டேட்மெண்ட், எந்த நேரம் வேணால் முடிஞ்சால் கவுத்துக்கும், நான் ஆள் பிடிக்க மாட்டேன், இட்ஸ் அ பிரின்சிபல் டு ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு பாலிசி எடுத்து அதை டிக்ளேர் பண்ணியிருந்தாருன்னா திமுக நடுங்கியிருப்பாங்க. ஏன்னா 20 கோடி 30 கோடி 50 கோடி செலவு பண்ணி ஜெயித்தோம். இவங்க இதில் தான் ரொம்ப குறைவாக செலவு பண்ணி ஜெயித்தோம். சில பேர் பண்ணியிருக்கான், மெஜாரிட்டி ஆஃப் தம் யாருன்னே தெரியாது. அப்போ எலெக்ஷனை பார்த்து பயம் அவனுக்கு தான் வரும். ரெண்டாவது பீப்புள் வில் பி வித் யூ. இந்த 107 இருக்குது, நான் இதை வச்சு தான் ஆள போகிறேன், மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக கவர்னர் என்ன தான் கூப்பிடுவார், இது எங்களோட பாலிசிஸ், இது காமன் மினிமம் ப்ரோக்ராம், இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம். ஒத்துழைக்கிறவங்க ஒத்துழைங்க, அமைச்சரவையில் கூட இடம் கொடுக்குறோம். ஆனால் கவுக்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் கவலைப்பட மாட்டோம், நாங்கள் ஆள் பிடிக்கிற வேலையில் இறங்க மாட்டோம்னு ஒரு பாலிசி டிக்ளரேஷன் வந்ததுன்னா இன்றைக்கி எங்கேயோ போயிருப்பார். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டே 1 அந்த வேலையை ஆரம்பிச்சு அமமுக எம்எல்ஏ தூக்குனீங்கல்ல, அது எந்த விதத்தில் நியாயம்? லெட்டர் எழுதுறது, வீடியோ எடுத்தீங்க, இதெல்லாம் முதல் கோணல் முஷும் கோணல், அப்படி தான் ஆகிப்போச்சு. நீங்கள் ஒரு வாய்ப்பை சில நேரங்களில் நான் நினைத்து பார்ப்பது உண்டு. யாருக்குமே கிடைக்காத ஒரு அருமையான வாய்ப்பு விஜய்க்கு கிடைச்சிருக்கு. எம்ஜிஆர் கூட 77 50 வருஷத்துக்கு மேலே 30% ஓட்டு தான் வாங்கினார். பட் சீட்ஸ் 130 வந்தது. 4 கட்சி 5 கட்சியை சேர்த்து வாங்கினார். சிங்கிள் ஹேண்டடாக 35%. அன்ஃபார்ச்சுனேட்லி 118 வரல. பட் தட் இஸ் கரெக்ட், தட் இஸ் குட், பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். இதை செஞ்சுருக்கலாம். சராசரி அரசியல்வாதிகள் தான் என்பதை அவர் நிரூபித்து விட்டார் விஜய். அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் தொடர்ந்து ஆள் பிடிக்கிற வேலையில் தான் இருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி ரிசைன் பண்ணுறதை யாரும் தடுக்க முடியாது, ஏடிஎம்கே எம்எல்ஏஸ். பட் தட் ஹார்ஸ் ட்ரேடிங் இல்லைன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்ல முடியாது இல்லையா? நம்ம எப்படி பண்ணுறான், திடீர்னு என்ன உனக்கு அப்படி கொள்கையில் ஈர்ப்பு வந்துடுச்சு, தாவேகா கொள்கையில் காதல் அதிமுக கொள்கையை விட்டுட்டு நீங்கள் வந்துடுவீங்களா? இன்னும் எத்தனை பேர் ரிசைன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ அந்த மக்களை பொறுத்த வரைக்குமான முடிவு என்ன? இந்த தேர்தல் திணிக்கப்பட்ட தேர்தல் தானே. எதுக்கு நான் போய் ஓட்டு போடணும் மறுபடியும் 2 மாதத்தில் க்யூவில் என்ன எதுக்கு போடணும்? நான் இப்போ தானே போட்டு உங்களை அனுப்பினேன். அந்த கேள்வி வரும்ல உங்களுக்கு. ஒரு வாய்ப்பை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பை, நல்வாய்ப்பை, கலைஞர் ஜெயலலிதா கூட எடப்பாடி ஸ்டாலினுக்கு கிடைக்காத நல்வாய்ப்பை அவர் இழந்திருக்கிறார். இனிமேல் பேசி பிரயோஜனம் கிடையாது.
ஓகே, பொறுத்து இருந்து பார்ப்போம் தாவேக்காவுடைய மூவ் என்னவாகுது, கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும். இதில் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் பார்க்கணும். இப்போ கூட்டணி கட்சிகள் வந்து இடைத்தேர்தலில் தாவேக்காவை தான் ஆதரிச்சாகணும். கவர்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணாமலோ அல்லது வந்து திமுகவோ ஆதரிக்க முடியாது. கேலி கூத்தது. தாவேக்கா கேண்டிடேட் 7 தொகுதியிலையோ 10 தொகுதியிலையோ எவ்வளோ தொகுதியில் எலெக்ஷன் வருதோ தாவேக்கா வேட்பாளரை களத்தில் நின்று ஆதரிக்க வேண்டியது காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகா 2 இடதுசாரிகளோட கடமை. நீங்கள் தாவேக்கா அரசில் இருந்துக்கிட்டு நாங்கள் நியூட்ரலாக இருப்போம், இல்லை நாங்கள் திமுக ஆதரிப்போம்லாம் சொன்னால் மக்கள் வெகுண்டு எழுவார்கள். யூ ஆர் த கவர்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகா இது உங்கள் கவர்மெண்ட். அது எந்த அளவுக்கு தாவேக்கா கவர்மெண்ட்டோ அந்த அளவுக்கு உங்கள் கவர்மெண்ட். அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. அப்போ தேர்தலில் நீங்கள் தாவேக்கா கேண்டிடேட் தான் ஒர்க் பண்ணணும். மாறிலாம் ஒர்க் பண்ணுற ஆப்ஷன் யூ டோன்ட் ஹேவ் த லக்ஸரி. நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்கள் என்னோட பகிர்ந்திருக்கீங்க. நன்றி மேடம். Book your next holiday at Grand Royal Tours. Milky Mist chocolate condensed milk, the magic behind your dessert. Karthipuram, Coimbator's 200-acre dream township premium plots.